ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் காய்ஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டு தமிழ் ஷோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் போன வீடியோ பார்க்காதவங்க நான் ஐகார்டில் வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி பார்க்கலாம். அதாவது CPU has a memory data register MDR and the memory address register சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. MDR MAR சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. அது MDR keeps the transferred between memory. அதாவது MDR டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மெமரியில் பிட்வீனில் வச்சுருக்கோம். அதுவும் CPUவில் அண்ட் த CPU. அதாவது மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் டேட்டா மெமரியிலேருந்து CPUக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மெயின்டைன் பண்ணும். இது program counter PC ன்னு சொல்லுவோம். is a special register in the CPU which always keeps the address of the next instruction to be executed. அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர் ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர். அது அடுத்தடுத்த வேலை என்ன பண்ணணுமோ அது ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கு தான் ப்ரோக்ராம் கவுண்டர் யூஸ் ஆகுது. Arithmetic and logical unit of CPU places the address of the memory to the fetched into the memory address register. அதாவது arithmetic logical unit of CPU அந்த மெமரியை ஃபெச் பண்ணி மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் சேவ் பண்ணுது, அது சொல்லியிருக்கான். அப்புறம் பஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் த இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதாவது ஒரு பஸ்ஸுன்றது கம்யூனிகேஷன் பிட்வீன் இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதாவது பஸ்ஸுன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸு, அது கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி உதவுது, அதுதான் சொல்லியிருக்கான். அப்புறம் மெமரி லொக்கேஷன் பாயிண்ட் பண்ண அட்ரஸ் காம்பனன்ட்ஸ்லாம் அட்ரஸ் பஸ் மெமரி லொக்கேஷன் பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஒரு டீகோடர் ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன் மூலியமா டிஜிட்டல் சர்க்கியூட்டில் ஒர்க் ஆகுது. வேர் த வேர்டு கேன் பி லொக்கேட்டட். அதாவது ஏதாச்சும் ஒரு வேர்டு கொடுக்கணும்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு வேர்டு எடுத்துக்கலாம், டாக்னு எடுத்துக்கணும்னா அது ஒரு வேர்டு ஒரு இடத்துல போய் குறிப்பிட்ட இடத்துல போய் நமக்கு சேவ் பண்ணுது. அதை செய்கிற வேலை டீகோடர் வேலை பண்ணும். அடுத்து the address register is connected to the address bus. அதாவது அட்ரஸ் ரெஜிஸ்டர் அட்ரஸ் பஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ தான் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் அந்த அட்ரஸில் போய் சேவ் ஆகுனால நம்ம இது ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் டேட்டா பஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த மெமரி அண்ட் த CPU. இது இந்த அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். அப்புறம் டேட்டா பஸ் இஸ் பை டைரக்ஷனல். டேட்டா பஸ் பை டைரக்ஷனல், ரைட்லேருந்து லெஃப்ட்டும் போகும், லெஃப்ட்லேருந்து ரைட்டும் வரும். இதான் பை டைரக்ஷனல் சொல்லுவோம். இது அட்ரஸ் பஸ் இஸ் யூனி டைரக்ஷனல். அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டு மட்டும்தான் போகும், இல்லாட்டா ரைட்லேருந்து லெஃப்ட் மட்டும்தான் வரும். இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு பாத்து மட்டும்தான் ஃபாலோ பண்ணும், வேற பாத்து ஃபாலோ பண்ணாது. அப்புறம் கண்ட்ரோல் பஸ் கண்ட்ரோல்ஸ் போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். அதாவது கண்ட்ரோல் பஸ் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கும். இது MDR ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காண்டி உதவுது. அதாவது மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான இது மேலே நம்ம படித்த மாதிரி அந்த இது கொடுத்துருக்கான். அப்புறம் இது ஒரு பிளாக் டயக்ராம், நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வச்சு ஒரு 2 மார்க் கேட்கலாம். பஸ் கனெக்டிவிட்டி பிட்வீன் CPU அண்ட் மெமரின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த டயக்ராமில் உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் இல்லை 3 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் அட்ரஸ் பஸ் அதில் அட்ரஸ் பஸ்லேருந்து வேர்டுக்கு போகுது. வேர்டில் மெமரி ரேம் இருக்குது, அதுலேருந்து டேட்டா பஸ் போகுது. டேட்டா பஸ் திரும்பி MDRக்கு போய் அந்த CPUவில் உள்ள MARக்கு போய் அதுலேருந்து திரும்பி அட்ரஸ் பஸ்க்கு வருது. இந்த சைக்கிளுக்கு பேர் தான் நம்ம பஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம். பிட்வீன் CPU அண்ட் மெமரின்னு சொல்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. The word in the RAM has the same size as the memory data register MDR. அதாவது என்ன சொல்கிறோன்னா, நம்ம கொடுக்குற வேர்ட் சைஸ் தான் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் சைஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறான். இஃப் த ப்ராசஸர் இஸ் 8-bit ப்ராசஸர் லைக் Intel 8085, அதாவது Intel 8085 ப்ராசஸராக இருக்கும்போது 8-bit ப்ராசஸராக இருக்கும்போது MDR ரேம் போத்துமே கொடுக்குற ரேம் வேர்டு போத்துமே 8 bits இருக்குன்னு சொல்கிறான். அப்புறம்
MDR is 8 bits இல்லையா? அப்போ இருக்கும்போது connected with word in memory which is 8 bit size, அதாவது 8 bits ரேமாக இருக்கும்போது 8 bit சைஸோட மட்டும் தான் கனெக்ட் ஆகுமே ஒழிய 16 பிட்டு கூடயோ 32 பிட்டு கூடயோ 4 பிட்டு கூடயோ கனெக்ஷன் ஆகாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். ஒரு டேட்டா பஸ் has 8 parallel wires to transfer data either from MDR to word or word to MDR. அதாவது இந்த 8 பிட் parallel வந்து MDRலேருந்து வேர்டுக்கோ இல்லை வேர்ட்லேருந்து MDRக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான கண்ட்ரோல் வந்து இது பண்ணியிருக்கு. அப்போ இதுதான் நம்ம ரீட் அண்ட் ரைட் ஆப்ஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த r/w போடலாம், இல்லாட்டா ரீட் அண்ட் ரைட்டும் எழுதிக்கலாம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே எழுதியிருக்காங்க. இதில் வந்து கண்ட்ரோல் லைன் இஸ் லேபிள்ட் அஸ் r/w கொடுத்துருக்கான், which becomes 1 means read, 0 means write. இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் வந்து இந்த 2 டயக்ராம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், இது மெமரி வேர்டு. இதில் வந்து இது பை டைரக்ஷனல், இது யூனி டைரக்ஷனல். ஏன்னா இங்கேருந்து இங்கே மட்டும்தான் போகுது. இது வந்து இங்கேருந்தும் இங்கே போகும், இங்கேருந்து இங்கே வரும். அதுதான் இங்கே கேட்டிருக்கான். இது வந்து பிஃபோர் த ரீட் ஆப்ரேஷன், ரீட் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி உள்ள இது ஆப்ரேஷன். இது ரீட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உள்ள இந்த இமேஜ். இது ரீட் பண்ண பிறகு பை டைரக்ஷனாக மாறுது, ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனி டைரக்ஷனலாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் த ரீட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த பிட்ஸ் ஃப்ரம் வேர்ட் டு மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். அது ரீட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து டேட்டாவை வந்து வேர்டுல இருந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் MDRக்கு வந்து நமக்கு வந்து கொண்டு போகுது. இதே இது வந்து ரைட் ஆப்ரேஷன் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா டேட்டா வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல இருந்து நமக்கு வேர்டுக்கு பண்ணி போகுது. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு do you know question. If 5 volt is applied at one end of wire, the other end also can receive 5 volt. In the same way, the buses are wires and the binary data are voltages. 5 volt as 1 and 0 volt as 0. And these buses can simplify pass the data as voltages from one end to other. அதாவது நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு காமன் ஒயர் எடுத்துக்கிட்டோம்னா 5 வோல்ட் நம்ம உள்ள இன்புட்டாக கொடுக்குறோம்னா 5 வோல்ட் தான் அவுட்புட்டாக வரும் காப்பர் ஒயரில் இருக்கும்போது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து சிபியூஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் நடக்கிறது 5 வோல்ட் இன்புட் கொடுத்தாலுமே 5 வோல்ட் தான் வரும். இதே 0 வோல்ட் கொடுத்தாலுமே 0 வோல்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கான். அது டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரில் என்னெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா வித் ஆஃப் டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்ட் பை மைக்ரோ ப்ராசஸர். அதாவது டேட்டாவோட வித்து அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மூலியமாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். நம்ம டேட்டா வித் மூலியமாக எப்படி மைக்ரோ ப்ராசஸரை கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டா வித் மூலியமாக நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுனா 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 16 பிட், 32 பிட், 64 பிட் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இதை வந்து டேட்டா வித் கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவோம். இதை இது இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கிளாஸிஃபிகேஷன் சொன்னோம்னா அதாவது நம்ம வந்து ஒரு செட்டை எடுத்துக்கிறோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வந்து முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். அது என்ன படிச்சிருக்கோம்னா எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸரால் கம்பைல் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வந்து அதை வச்சு மைக்ரோ ப்ராசஸர் எப்படி டைப்ஸாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. அதாவது ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், ரிஸ்க் அண்டு ஸ்விஸ்க்குன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. அது ரிஸ்க் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அது என்னன்னா அதாவது அது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கம்பைலேஷன் மட்டும்தான் இதால் பண்ண முடியும். இதே இது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பைலேஷன்ஸ் வந்து இதால் பண்ண முடியும். லைக் நிறைய வெரைட்டி ஆஃப் டாஸ்க். இதே இது ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் டாஸ்க் இந்த மாதிரி வேர்ட் பேட் ஓப்பன் பண்ணுறது, இந்த பெயிண்ட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும் இந்த மாதிரி மைக்ரோ ப்ராசஸ்லாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ப்ராசஸர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Pentium 4, Intel P6, AMD K6, AMD K7 இதெல்லாம் வந்து
நமக்கு வந்து ரிஸ்க் ப்ராசஸர்ஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இதே சிஸ் ப்ராசஸர்ஸ் வந்தோம்னா இது வந்து எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுத்துல எது வேணால் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிஸ் ப்ராசஸருக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னா Intel 386, 486, Pentium 2, 3, Motorola 68000 இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். வந்து அடுத்த வீடியோவில் வந்து மெமரி டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். அது ஒரு பெரிய பார்ட்டு. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.